Praise the Lord. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு தேவ கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. மோசே அளித்த பழைய உடன்படிக்கையில் அவர்கள் ஒரு கிரியைகளை காண்பித்து, உதாரணமாய் பாவத்திற்கு பலியை அவர்கள் செலுத்தி இரத்தம் சிந்துதலை காண்பிக்க வேண்டும். ஒருவன் அநீதி செய்வானானால் அவனுக்கு நீதியான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். இவைகளெல்லாம் பழைய உடன்படிக்கையில் காணப்படுகிற சட்டதிட்டங்கள். இவைகளெல்லாம் செய்யப்படும் பொழுதுதான் ஒரு மனிதன் தேவனால் அங்கீகரிக்கப்படுவான். ஆனால் ஒருவரும் இந்த சட்டத்திட்டத்தின் மூலமாய் அவர்கள் சம்பூரணம் உள்ள ஒரு நிறைவுள்ள ஒரு வாழ்க்கைக்கு வரவே முடியாது. ஆனால் புது உடன்படிக்கையிலோ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய், அருமையானவர்களே, தேவன் நமக்கு பாராட்டின அந்த கிருபையினாலே நாம் எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், நாம் ஒன்றையும் செய்து ரட்சிப்பை, தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த மேலான தகுதியை பெறவில்லை. ஆம், இயேசு கிறிஸ்துவை, அவருடைய சிலுவை பாடு மரணங்களை விசுவாசித்த பொழுது வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையினாலே இலவசமாய் இந்த விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோம். இதே போலத்தான் சகல ஆசீர்வாதங்களும் அருமையானவர்களே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நமக்கு சம்பூரணம் உள்ளவைகளாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், தேவ கிருபையின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியே இந்த புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், இந்த நாளிலும் கூட கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நாம் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது புது உடன்படிக்கையாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.